ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 11/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்தால் பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அண்ணன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சென்னை ரொம்ப ஸ்பெசிஃபிசிட்டியாக சென்னை, தமிழ்நாடு இது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்லைன்ஸ் மட்டும் வேணும்னா படிச்சுக்கலாம். ஸோ நான் அதனால் இதெல்லாமே ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இங்கே இல்லை. ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைடில் தான் ஆக்சுவலி ஒரு இந்த அப்டேட்டுன்றது. MEANSAL சைன் பேக் டு அசிஸ்ட் லான்ச் ஆஃப் நேபாள் பெல்ட் சேட்டலைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ MEA அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான். ஸோ அவங்க ஆக்சுவலி இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆக்சுவலி நேபாள் ஒரு சேட்டலைட் தானாகவே அதுவாகவே ஒரு சேட்டலைட் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது பேர் முன்னல் அப்படின்ற ஒரு சேட்டலைட். ஸோ இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேர்ல்டு சுற்றி இருக்கிற வெஜிடேஷனை பார்க்குறது தான் இதோட வேலையாக. அதுக்காக தான் இந்த சேட்டலைட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா PSLV அந்த ஒரு போர்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த போர்டு நம்ம இந்தியா ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த நேபாள் அண்ட் தென் இந்தியா 2 பேரும் சேர்ந்து அனுப்ப போகிற இந்த சேட்டிலைட் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது சேட்டிலைட் நேபாள் தான், ஆனால் அது ஏற போகிற போர்டு PSLV நம்ம இந்தியா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி இங்கே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. டீப் ட்ரில் கோர் அனவெல்ஸ் நியூ இன்சைட்ஸ் இன்டூ எர்த்ஸ் மேண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் இப்போது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரஸ்ட்டு ரொம்ப திக்கான மேண்டல் அங்கே தான் நம்ம தோண்டிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கான்டினென்டல் க்ரஸ்ட்டில் தான் நம்ம 12 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த கோல்ட் வார் டைமில் நம்ம தோண்டிகிட்டு இருந்தோம். ஸோ பட் இப்போ நம்ம ரீசெண்டாக ஓஷனிக் ரீஜனில் நம்ம தோண்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதனால் இங்கே பார்த்திங்கன்னா க்ரஸ்ட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேண்டல் ராக்ஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அங்கே அந்த இடத்துல நிறையவே பல உண்மைகள் நம்ம ரிசர்ச் பண்ணுறது மூலமா நிறையவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிக்கல்ஸ் இன் எக் பிளான்ஸ் டிஸ்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிக்கல்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கத்திரிக்காய் மேலே ஒரு காம்பு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரிக்கல்ஸ். ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரிக்கல்ஸை கம்மி பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற ஐட்டம் அதாவது சாப்பிட்ற விஷயம் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது தான் அதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனால் இந்த ப்ரிக்கல்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆக்சுவலி இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நீலக்குறிஞ்சி அப்படின்ற ஃப்ளவர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த நீலக்குறிஞ்சி அப்படின்றது 12 years ஒன்ஸ் மட்டும் தானே அது பூக்கும். ஸோ அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. அது இப்போது ரெட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அந்த நம்ம IUCN கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்றது. ஸோ அந்த IUCN பார்த்திங்கன்னா ரெட் லிஸ்ட்டில் இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நீலகிரியில் இருக்கிற சோலா கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இது நிறையவே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப கர்நாடகா தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்மே. ஆக்சுவலி மெயினாக இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜையே கூட அவங்க அந்த பூ வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எத்தனை முறை அவங்க வாழ்நாளில் பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து கிட்டத்தட்ட அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஏன் முற்றுப்புள்ளி இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஏன் IUCN வல்னரபிளாக மாற்றிருக்காங்க, லிஸ்ட்டில் ரெட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சோலா கிராஸ்லேண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் நம்ம அது ரெசார்ட் பிளேஸாக மாறி, ஸோ நிறையவே டூரிசம் பிளேஸாக மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த கிராஸ் லேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கிராஸ் லேண்ட்ஸ் டெஸ்ட்ராய் ஆக நமக்கு அங்கே இருக்க அந்த கிராஸ் லேண்ட்ஸ்லாம் டெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸோ நமக்கு அங்கே வர அந்த நீலக்குறிஞ்சி அங்கே மட்டும்தான் வர நீலக்குறிஞ்சி அந்த ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு கட்டாயத்துக்கு கொஞ்சம்
எப்படி சொல்கிறது, டேஞ்சரஸான ஒரு விஷயத்தில் வந்து சிக்கிட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த IUCN பற்றி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த IUCN அப்படின்றது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்றது 1948 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 1964 வந்து இவங்க ஒரு ரெட் லிஸ்ட் அப்படின்றத வந்து ஒன்று வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ரெட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து வல்னரபிள் எது, என்டேஞ்சரஸ் எது இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், அந்த மாதிரி பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவள் தான். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஸோ ஃபைனலி ரீசேன் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.